ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி பில் 2025. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜ்விகா மிஷன் 2025 கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சட்ட மசோதா குறித்து சிறப்பு நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் என் சுவாமிநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்குவதையும் குறித்து இதுதான் குறிக்கோள்னே நம்ம சொல்லலாம். இந்த திட்டம் தான் இப்ப மக்களவையிலும் மாநில அவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி அது குறித்த ஒரு சிறப்பு ஒரு நேர்முகம் தான் இன்றைய நிகழ்ச்சியில இடம்பெறப்போது. நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் என் சுவாமிநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள தான் சந்திக்கிறதா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு 2 நாளாவே மாநில அவையிலையும் சரி, மத்திய அரசோட மக்கள் அவையிலையும் சரி, விக்ஷித் பாரத் ஜிராம் பில் 2025 அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். அத மகாத்மா காந்தி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த கிராமத்தோட மக்களோட நலனுக்காக ஒரு விஷயம். உங்க கிராமத்தை முதல்ல சரி பண்ணிக்கோங்க, உங்க கிராமத்தை கொஞ்சம் மேம்படுத்துங்க, அதுக்காக உங்களுக்கு மத்திய அரசுல இருந்து ஒரு ஊதியம் மாதிரி கொடுப்பாங்க. அது பழக பழக என்ன ஆயிருச்சு அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம விவசாயம் தழுவி இருக்கக்கூடிய நாடா இருக்கிற பட்சத்துல இப்ப வளர்ந்து வரும் நாடா இருக்கிற இதுல பில்ல பத்தி ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களோட கருத்து என்ன? நிச்சயமா இந்த மசோதா என்பது வரவேற்கக்கூடிய அம்சங்கள் கொண்டதுதான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மிக முக்கியமான அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வந்தது. முன்னாடி பாத்தீங்கன்னா கிராமப்பகுதி, நீங்க இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒன்று. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நன்கு படித்தவர்கள் இருப்பாங்க, மென்பொருள் நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதே கிராமத்தில் சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் நம்ம பொருத்தியே பார்த்துட முடியாது, கற்பனையே செய்திட முடியாது. ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வியலை பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வசதிகள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க பணி செய்யக்கூடிய இடத்திலே அடிப்படையிலே பிஎஃப் பிடிப்பாங்க, இஎஸ்ஐ பிடித்தம் இருக்கும். இவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கார்பரேட் செக்டார்லையோ அல்லது அரசு பணி ரீதியாகவோ அவர்களுக்கான விஷயங்களை அடைந்து கொள்வதற்கான ஒரு தன்னிகரற்ற ஒரு வாழ்வாதாரம் அவங்ககிட்ட இருக்கு. பட் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மக்கள் எந்த விதமான வேலைவாய்ப்பும் இல்லாம, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், விளிம்பு நிலையா இருக்கலாம், சமூகத்தின் அடித்தட்டு வர்க்கமா இருக்கலாம், இவர்களையெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கறதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். கிட்டத்தட்ட 100 நாட்கள் வேலை இருந்ததை இன்னைக்கு ஏன் நான் வரவேற்கலாம்னு சொல்றேன்னா 125 நாட்களாக உயர்த்தியிருக்காங்க. ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கணவன் மனைவி, அந்த 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கான வேலை உத்தரவாதம் என்பது 125 நாட்களாக இன்னைக்கு உயர்ந்திருக்கு. அது ஒரு கிராமத்துல ஒரு பொருளாதார கட்டமைப்புக்கு மிகப்பெரிய அடித்தளமா அமையும் மேடம். அதை விட மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா 336 ரூபா சம்பளம், நாள் ஒன்றுக்கு 336 ரூபா சம்பளம். நீங்க ஒரு நாளைக்கு 336 ரூபான்னு வச்சு 125 நாட்கள் கணக்கு போட்டீங்கன்னா சராசரியா ஒரு 40,000 ரூபாயை கடந்துருவாங்க. 40,000 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா கிராமங்கும் போது இந்த பணிகளில் ஈடுபடுறவங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களா இருப்பாங்க. நம்ம இங்க கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறதுனால 95 கிராம ஊராட்சிகள் இருக்குங்க. இந்த 95 கிராம ஊராட்சிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல குறைந்தபட்சம் ஒரு 700 இருந்து 800 பேர் இந்த வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். முதல்ல இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, முதல்ல பதிவு செய்யணும். நான் 100 நாள் வேலைக்கு, இன்னைக்கு அது 125 நாள் வேலை, விபிஜி ராம்பில் அப்படிங்கிற பெயர் மாற்றம். இந்த வேலை திட்டத்தில் நான் வேலை செய்ய விரும்புறேங்கிறத முதல்ல பெயரை பதிவு செய்யறது. அப்படி பதிவு செய்தவர்கள் 2000-3000 பேர் இருப்பாங்க. நிரந்தரமா வேலைக்கு போறவங்கிறவங்க ஒரு 700-800 பேர் இருப்பாங்க. அந்த 700-800 பேரை கணக்கிட்டு அரசு ஒரு நிதியை விடுவிக்குது இல்ல, அந்த நிதியை பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு நீங்க கணக்கிட்டீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்படும். ஏன்னா நீங்க ஒரு நபருக்கு 40,000 ரூபான்னு கணக்கு போட்டு ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 700-800 பேரை கணக்கிட்டீங்கன்னா குமரி மாவட்டத்தினுடைய கிராம பொருளாதாரத்துக்கே இதுக்குள்ள சற்றேறக்குறைய ஒரு 200 கோடிக்கு மேல வரும். இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்தோட பணப்புழக்கம் அதிகரிக்கும், அந்த கிராம மக்களோட வாங்கும் திறன் அதிகரிக்கும், உள்ளூர்ல இருக்கக்கூடிய கடைகள்ல தான் அந்த பணம் போகும். அந்த பொருளாதாரம் அந்த கிராமத்தை தான் தாக்கு பிடிக்கும். அங்கதான் நீங்க முதல்ல ஒரு அறிமுகத்துல சொன்னீங்க மேடம், மகாத்மா காந்தியடிகளோட கனவு இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமங்கள். அந்த முதுகெலும்பான கிராம பொருளாதாரத்தை காக்கிற அற்புதமான விஷயம் தான் இந்த திட்டம். அதுல ரொம்ப நான் வரவேற்கிறதுக்கான ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகையாளர் நான் களத்துல பார்த்து வரவேற்கிற முக்கியமான அம்சம் என்னன்னா 100 நாட்களாக இருந்தது 125 நாட்களாக உயர்ந்திருக்கல. நீங்க அந்த 125 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு 25 நாட்கள் உயர்ந்திருக்கிற பொழுது அடித்தட்டு வர்க்கத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு பெரிய தூணா இருக்குங்கிற முறையில நிச்சயமா இதை வரவேற்க வேண்டிய ஒரு அம்சமா தான் பாக்குறேன். மக்களிடையே அந்த திட்டம் வரவேற்கக்கூடியதா இருந்தாலும் சில நேரங்கள்ல
நம்ம பேப்பர்லயோ நியூஸ் பேப்பர்லயோ மக்கள் வந்து அந்த பேரை மாத்துறதுனால அந்த திட்டம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, நிச்சயமா. அதாவது என்னன்னா, எதிர்மறை விஷயங்கள் வந்து ரொம்ப வேகமா பரவும். நீங்க வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இதுதான் கலை யதார்த்தம். மசோதாவை பொறுத்தவரை என்னோட கிராமத்துல நான் ஏழை எளிய மக்களை பார்க்கிறேன். அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஒரு வாழ்வாதாரத்தை வைத்து வாழக்கூடிய பல குடும்பங்களை பார்க்கிறேன். 100 நாட்கள் வேலை கிடைத்திட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு 125 நாட்கள் இனிமேல் கிடைக்க போகுது. ஒரு கணவன் ஒரு மனைவி மேடம். அது ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் இருந்தது. அதாவது கணவன் 50 நாள் வேலை பார்க்கலாம், மனைவி 50 நாள் பார்க்கலாம். இனி அவர்களுக்குள்ள 62 நாட்களாக பார்க்கலாம். அது உயருது, வாழ்வாதாரம் உயருது. அது ஒரு நிலை. இன்னொன்று மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இதை வந்து ஏன் மக்கள் கிட்ட எதிர்மறையா போகுதுன்னா, இது இன்னுமே அதிகமாக கொண்டு போகணும். இன்னைக்கு அதைத்தான் நீங்க அகில இந்திய வானொலி நிலையம்லாம் ஒரு அற்புதமான பணியை செய்றீங்க. இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரும். இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். இந்த மசோதா இன்னொரு விஷயத்தை பேசுது. அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக என்ன பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, ஒரு இடர் இருந்துச்சு. அது என்ன இடர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விவசாய கூலி பணியாளர்களே கிடைக்க மாட்டாங்க. இந்த மசோதா இன்னொரு விஷயத்தை பேசுது. விவசாயத்துக்கு எப்பொழுதெல்லாம் வேலையாட்கள் தேவையோ அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை தராம மற்ற 125 நாட்கள்ல கொடுக்கலாம். அதை அந்த மாநில அரசு முடிவெடுக்கலாங்க. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. நீங்க விவசாய பணியும் பாதிக்க கூடாது. இதற்கு முன்பு இருந்ததுல சிக்கல் இருந்துச்சு. அது விவசாய பணிகள்ல நான் நிறைய விவசாயிகளை சந்தித்திருக்கேன் பத்திரிகையாளராக. விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க, விவசாயத்துல மகசூல் இழப்பு ஏற்படும், திடீர்னு பருவமழை வரும், எல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அடிநாதமா வயல் தயாரிப்புக்கே ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாத்துக்குமே எந்திரத்தை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? ஏன் ஆள் கிடைக்கல? நேற்று வரைக்கும் களபரிக்க வந்தவங்க இன்னைக்கு ஏன் வரல? ஏன்னு யோசிச்சிங்களான்னா அவர்கள் சொல்லக்கூடிய பதில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன காரணம்னா, இப்ப அதை அரசு ஆலோசிச்சிருக்காங்க. என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து விவசாய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தருணத்தில் அறுவடை இருக்கும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரியே கேரளாவோட இது இருக்கும்னு நம்ம கற்பனை செய்து விட முடியாது. வட மாநிலங்கள்ல வேற வகையா இருக்கும். அங்க கோதுமை சாகுபடியா இருக்கும். இங்க அப்படியே நீங்க கேரளா வந்தீங்கன்னா ரப்பர் சாகுபடியா இருக்கும். சோ அப்ப அவர்கள் என்னன்னா, விவசாய பணிகளுக்கு இடையூறு இல்லாத 125 நாட்களை மாநில அரசு வகைப்படுத்திக்கலாங்கிறாங்க. அந்த வகையில தான் இதை நான் வரவேற்கிறேன். அதாவது இந்த திட்டத்தை நம்ம பொதுவா பார்த்தோம்னா, காந்திக்கு எத்தனையோ பெயர்களுக்கு வேற திட்டங்கள்ல இருக்கு. நம்ம காந்தி அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது இல்ல. நீங்க மகாத்மா காந்தி அவர்களோட கனவு திட்டங்களான பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கும் காந்தி ஜெயந்தி நம்ம கன்னியாகுமரியில இருக்கோம். நம்ம அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்றைக்கு இங்க எவ்வளவு மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சூரிய ஒளி இங்க உள்ள வந்து விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காந்தியடிகள் இந்தியாவினுடைய சொத்து. அது வந்து வேற திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவாங்க. ஏற்கனவே இருந்த பல திட்டங்களுக்கு அவருடைய பெயர் இருக்கு. காந்தியை வந்து ஒரு திட்டத்தினுடைய பெயர்ல மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இந்த திட்டத்தின் உயிர் நாடியே காந்தியடிகள் தான். அவருடைய கனவு திட்டம் தானே இது, கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது. அந்த வகையில் இது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான திட்டம், வரவேற்கலாம் அப்படின்னு தான் பார்க்கிறேன். சார், மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, மக்களோட முன்னேற்றத்தை மேம்பாடுபடுத்துறதுக்காக இப்போ கிராமத்துல வேலை வாய்ப்பு இருக்கு, அந்த வேலை வாய்ப்பையும் அவங்க வாங்கிக்கணும். அதே நேரத்துல இந்த வேலை வாய்ப்பு ஒரு 125 நாளுக்குரிய வேலை வாய்ப்பு விக்ஷித் பாரத்துக்கும் அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. போனா அவங்களுக்கு என்ன பயன்? இப்ப ரொம்ப மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மேடம், ஒரு வியாழன் டு புதன் அப்படிங்கறத அவங்களோட சம்பள காலத்துக்கான அளவு மேடம். ஒரு வியாழக்கிழமை போய் சேர்றவங்க பணியில ஒவ்வொரு வாரம் தோறும் சம்பளம் வந்துடும். கான்ட்ராக்டர் 900 ரூபாய் சம்பளம் வாங்கினாருன்னா 800 ரூபாய பயனாளிகிட்ட கொடுப்பாரு, வேலை செய்தவர் கொடுப்பாரு, 100 ரூபாய் அவர் எடுத்துக்குவார். ஏன்னா அவருக்கு கமிஷன். இங்க அந்த மாதிரி கமிஷன் முறையே முதல்ல இல்ல. எவ்வளவு அற்புதமான விஷயம்னு நீங்க பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை நீங்க ஒரு பணிக்கு போறீங்க, புதன்கிழமை தோறும் பணி முடியும். அடுத்த வியாழக்கிழமை உங்களை கூப்பிட்டு போகணும். திரும்பியும் நீங்க போவீங்க உங்க ஊரோட ஊராட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் ஊராட்சி செயலாளர் அல்லது தலைவர் வழிகாட்டுவாங்க. அதுக்கு களப்பணியாளர்கள் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க வியாழக்கிழமையில இருந்து புதன்கிழமை வரைக்கும் இருக்கிற அந்த 7 நாள் ஷெட்யூல் இருக்குல்ல மேடம், அந்த 7 நாள்ல நீங்க 4 நாள் வேலை பார்த்திருந்தீங்கன்னா அந்த 4 நாளுக்கான ஊதியம், 5 நாள் வேலை பார்த்திருந்தீங்கன்னா 5 நாளுக்கான ஊதியம். ஆனா எப்படி பார்த்தாலும் வருடத்துல 100 நாள் வேலை, இப்ப அது 125 நாளாக உயர்வு. அந்த 7 நாளுக்கான சம்பளம் அப்ப வரவு வைக்கப்பட்டுரும். உங்களோட வங்கி கணக்குல நேரடியா வரவு வைக்கப்பட்டுரும். நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்னோட சம்பளத்தை ஒரு சாதாரண விளிம்பு நிலை குடும்பத்துல பிறந்த ஒரு கணவனோ மனைவியோ, ஒரு 50-60 வயதை கடந்தவரோ, அவர் முதியோரோ, மாற்றுத்திறனாளியோ, அவருக்கு வங்கி கணக்குல அவர் போய் பேங்க் அக்கௌண்ட டீல் பண்றாரு. அதுக்காக பாரத பிரதமரோட 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு ஒண்ணு தொடங்கி இருக்காரு. அவருக்கும் வங்கிக்கும் ஒரு தொடர்பு வருது அப்படிங்கறது நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இல்ல மேடம். எனக்கு ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை குடும்பத்துல பிறந்தவர் பேங்க்ல போய் நிக்கிறார், ஏடிஎம் வாசல்ல நிக்கிறார், என்னோட பணத்தை எடுக்கணும், என்னோட சம்பளத்தை எடுக்கணும் அப்படிங்கிற இது என்ன தோணும்னா, நாளைக்கு என் பையனை நல்லா படிக்க வைக்கணும், என் பேரனை நல்லா படிக்க வைக்கணும், அவன் இப்படி இதே மாதிரி அக்கௌண்ட்ல அவனுக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து பெரிய சம்பளம் வரணும், அந்த ஒரு ஊக்கத்தை தருது இல்ல, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுல நேரடியா வங்கி கணக்குல வர வைக்கப்படுறதுனால உங்களுக்கு இடைத்தரகர்கள் அப்படிங்கிற ஒரு இம்சை இல்ல. நேரடியா அவர்களுக்கு பயனாளிகள் ஆயிடுறாங்க.
வேலை பார்த்தோம், வேலைக்கான கூலி கிடைக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில இது வந்து உண்மையிலேயே நேரடியாக மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இன்னைக்கும் கிராம பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துல ரொம்பவும் பின்தங்கிய நலிந்த நிலையில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. முதல்ல அவர்களை மேம்படுத்தணும்ல, அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். 100 நாள் வேலை பார்த்தோம், ஒரு நாளைக்கு 336 ரூபா, 10 நாளைக்கு 3360 ரூபா, நீங்க 100 நாளைக்கு பாத்தீங்கன்னா 33,000 ரூபா, அது அப்படியே இனிமேல் 45,000 ரூபாய் ஆக போகுது. கிட்டத்தட்ட 25 நாட்கள் கூடுது. அப்ப 45,000 ரூபாங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்கிறவருக்கு சராசரியா ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாய், ஒரு குடும்பத்தை ஓட்டிடலாமே. இது யாருக்கான திட்டம்? குறைந்தபட்சமான ஒரு பொருளாதாரத்தை உறுதி செய்யற திட்டம். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு அற்புதமான திட்டமா தான் இதை நான் பாக்குறேன். சார், ஏற்கனவே இப்போ கிராமத்துல இருக்கக்கூடியவங்க இந்த விக்ஷித் பாரத் ஜி அந்த ஸ்கீம்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து பலன் கொடுக்கும் நீங்க இப்ப சொன்னதுல இருந்து தெரிஞ்சது. இது புதுசா ஒருத்தவங்க வரணும், அந்த திட்டத்துல சேரணும், அவங்களும் பயனடையணும்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடையாள அட்டையினுடைய கால அளவு 5 ஆண்டுகள். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை நம்ம புதுப்பிச்சுக்கணும், அது ஒரு நிலை. ரெண்டாவது புதிதா சேரணும். இப்ப எனக்கு தோணுது, 100 நாள் 125 நாள் ஆக்கிட்டாங்களா, நம்மளும் இந்த மாதிரியான திட்டத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. பட் அதனுடைய பதவி காலம் இப்ப முடிந்து விட்டது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படல. நம்ம குமரி மாவட்டத்தை நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 95 கிராம ஊராட்சிகள் இருக்கு. 95 ஊராட்சிகளுக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு தனி அலுவலர் நியமிச்சிருக்காங்க. அந்த அலுவலரை போய் அணுகணும். அந்த அலுவலர் என்ன செய்வார்னா ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாரு, அதை பூர்த்தி செய்து கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கனாலே ஒரு குறிப்பிட்ட கால அளவு, அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அரசினுடைய நடைமுறைகள் எடுப்பாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு உண்மையிலேயே வந்து ரொம்ப விளிம்பு நிலை குடும்பம் தானான்னு பார்ப்பாங்க. இன்னும் சில பேரோட பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். நீங்க குடும்ப அட்டையே பாத்தீங்கன்னா அவர்களோட பெயர், அந்த தரவுகளுமே சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொன்னான வாய்ப்பு. உடனடியா போனாலே இதுக்கான பரிசீலனை பண்ணி உடனே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துட்டு பயனாளியா சேர்த்துக்குவாங்க. 125 நாட்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இன்னொன்று, நீங்க நினைக்கிறது போல இந்த வேலை வந்து ரொம்ப சிரமமான வேலையாவோ கடினமான வேலையாவும் இருக்காது. சாதாரணமா நீங்க உங்க ஊர்ல நீங்க இன்னொரு மேடம், இந்த திட்டத்தினுடைய வெற்றியை நம்ம பேசி ஆகணும், எப்படி வெற்றி பெற்றதுன்னு. இங்க வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்துல எத்தனையோ இயற்கை பேரிடர்களை பார்த்தோம். நீங்க உங்களோட பணிக்காலத்திலையும் நீங்களும் ஒரு மூத்த வீடவியலாளர் அடிப்படையில் பல பேரிடர்களை பார்த்திருப்பீங்க. பேரூராட்சி பகுதிகளில் அடைப்பு ஏற்படும், உடைப்பு ஏற்படும், மடைகள்ல, கால்வாய்கள்ல, கண்மாய்கள்ல உடைப்பு ஏற்படும் பார்த்திருப்போம். நாகர்கோவில் மாதிரியான பெரிய கார்பரேஷன் பகுதிகளிலேயோ ஒரு நகராட்சி பகுதிகளிலேயோ கூட உடைப்பு ஏற்படும். எங்கேயாவது கிராம பஞ்சாயத்துகளில் குளம் உடைஞ்சு தண்ணி ஊருக்குள்ள பூந்துருச்சு, இந்த கிராம பஞ்சாயத்துல பயங்கரமான சேதமாயிருச்சு, நம்ம எதுவுமே பார்க்கல. காரணம் என்னன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வேலையே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுகாதாரத்தை மெயின்டைன் பண்றது, குளக்கரைகளை வெட்டி சீரமைக்கிறது, ஆங்காங்கே மரங்களை நடுறதுன்னு அவங்கள வேறு வகையான பணிகளை என்கேஜ் பண்ணாங்க. அதாவது நீங்க ஒரு பக்கம் இந்த திட்டத்தின் வழியா ஒரு குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளோட நலன சுகாதாரத்தை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளோட எதிர்கால திட்டமிடலை உருவாக்கம் பண்றது. இந்த ரெண்டையும் நீங்க பொருத்தி பார்த்ததுனால பல கிராமங்கள்ல பெரிய பேரிடர் ஆபத்துகளோ எதுவுமே இல்லை. நீங்க ஒரு சின்ன கிராம ஊராட்சி பண்ணும் கற்பனை செய்து பாருங்களேன். கிராம ஊராட்சியினுடைய அளவு எவ்வளவுதான் இருந்துரும், ஒரு 10,000 பேர் மக்கள் அதிகபட்சம். நான் சொல்றேன், சில கிராம ஊராட்சிகள் 700-800 பேர் கூட இருப்பாங்க. நம்ம குமரி மாவட்டம் மாதிரியான ஊர்களில் அதிகபட்ச பெரிய கிராமங்களில் 7,000-8,000 பேர் இருக்கலாம். அந்த கிராம ஊராட்சி என்பது ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ளது. ஒரு 2,000 பேர் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு வைங்க. அந்த 2,000 பேருக்கும் டெய்லி ஒரு 500-600 பேருக்கு நீங்க வேலை ப்ராசஸ் மிஷின் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு கால்வாய் அடைப்பாங்க, வேறு வேற பணிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு கிராமத்தினுடைய கட்டமைப்புக்கும் இவர்கள் வந்து ஒரு வலுவான அடித்தளம். சோ இது மகாத்மா காந்தி அவர்களுடைய கனவை இன்றைக்கு வந்து மத்திய அரசு வந்து மிக துடிப்பாக நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். கிட்டத்தட்ட கிராம பொருளாதாரத்தை, அதனுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறிவைத்து 100 நாட்களை 120 நாட்களாக உயர்த்தி இருப்பது உண்மையில் வரவேற்க வேண்டிய அம்சம் அப்படின்னு பாக்குறேன். விக்ஷித் பாரத் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து மக்களவையில, மாநிலங்களவையில நம்ம வந்து இத சட்ட மசோதாவை நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்றப்போ நிறைய தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னாங்க. அதே இது வந்து நீங்க வெளி மாநிலங்களுக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பார்வையில அவங்க வந்து பேசினாங்க. ஒரு பத்திரிகையாளரா உங்களோட கருத்து? மேடம், நிச்சயமா மேடம். அதாவது தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல, தென் மாநிலங்கள்ல எதிர்க்கிறதுக்கு இது ஒரு காரணமா பல கட்சிகள் முன் வச்சாங்க. அதுல என்ன மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு 100% மத்திய அரசே நிதி கொடுத்தாங்க. இப்போ வந்து தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல 60% மத்திய அரசு கொடுப்பாங்க, 40% மாநில அரசு கொடுக்கணும். நம்ம இதையே கொஞ்சம் டீக் அவுட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். 60% மத்திய அரசு கொடுப்பாங்க, 40% மாநில அரசு கொடுப்பாங்கிறதுக்கு தெளிவான ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க அந்த மசோதாலேயே. வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்ல
நாங்க 60% கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்னு ஒரு பார்வை இருக்குல்ல, வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்ல அந்த பட்டியலே இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு, இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. இங்கெல்லாம் அவங்க வந்து 90% மேல 100% கூட கொடுக்குற பகுதிகள் இருக்கு. நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக மத்திய அரசு அங்கீகரிக்கிறத விட நமக்கு பெருமையான விஷயம் என்ன இருக்க முடியும்? நம்ம ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலம்ங்கிறாங்க. நம்மளே சொல்றோம்ல, பொருளாதார குறியீட்டுல நாங்க தான் முன்னிலையில் இருக்கோம், இந்தியாவிலேயே முன்னிலையில் இருக்கோங்கிறோம். அப்ப அதைத்தானே மத்திய அரசு அங்கீகரிக்குது. அப்ப அந்த வகையில தமிழர்களுக்கு இது ஒரு பெருமையான நிகழ்வு தானே. இன்னொன்று பார்ப்போம் மேடம், இங்க நிதி பகிர்வு, மத்திய அரசு மாநில அரசு நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி கவுன்சில், அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. பாமர மக்களுடைய பார்வையில பாருங்க, பாமர மக்களுக்கு 100 நாட்கள் நேற்று வரை கிடைத்த வேலை 125 நாட்கள் கிடைக்குது. அது ஒன்று. இன்னொரு கோணம், 60% நாங்க தரோம், அந்த கோணத்தையும் பார்த்துரும். 60% தருவோங்கிறது கிட்டத்தட்ட அந்த 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை தருவது. 40% தருவேங்கிறது நீங்க போட்டுக்கணுங்கிறது அடிஷனலா வந்து 25 நாட்களுக்கான சம்பளத்தை நீங்க கொடுத்துக்குங்கிறது. அப்ப இதுல என்ன மத்திய அரசு பின்வாங்கி இருக்கு? ஏற்கனவே அவர்கள் கொடுத்த நிதியைத்தான் அப்படியே கொடுக்க போறாங்க. நீங்க வந்து ஒரு 100 நாளா 125 நாளா மாத்தும் போது அது 60, 40 அப்படி பார்க்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா ஒரு 25 நாள் அதை பார்க்கலாம். அப்ப கூடுதலா ஒரு 15% தான். பட் அதை விட உங்களை வளர்ச்சி அடைந்த மாநிலமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கூடுதலா 25 நாட்கள் கிடைக்குது. அந்த திட்டத்துல விவசாய பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இடர்களும் போகப்படுது. அப்ப ஒரே கல்லுல 3 மாங்காய்னு சொல்ற மாதிரி 3 அற்புதமான விஷயங்கள் இதுக்குள்ள இந்த மசோதாக்குள்ள இருக்குன்னு பாக்குறேன். அந்த வகையில் இதை வந்து இது நல்ல நோக்கமான ஒரு திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இதை வந்து ஒரு வரப்பிரசாதம் மக்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றதுல சந்தேகமே இல்லை அப்படிங்கறத என்னுடைய பார்வையா இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி பில் 2025 குறித்த சிறப்பு நேர்முகத்தில் கலந்து கொண்டு பேசினதுக்கு மிக நன்றி சார். மக்களுக்கு நிறைவாக இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையில இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யறோம். நன்றி சார். ரொம்ப நன்றி. ஒன்றே ஒன்று மட்டும் இறுதியா சொல்லிடுறேன். அதுல வந்து இன்னொரு விமர்சனம் கூட வைக்கப்பட்டது மேடம். அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இதற்கு முன்பு உத்தரவாதம் இருந்தது, வேலைக்கான உத்தரவாதம் இருந்தது, இப்ப உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்மறை விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த இந்தி பெயர்லயே நீங்க படிச்சீங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் அப்படின்னு இருக்கு. அந்த கேரண்டி என்பதே உத்தரவாதம் தான். சோ அந்த வகையில அந்த இடரும் இல்ல. இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான். இதை மக்கள் மன்றத்தில் சொல்வதற்கான நேரத்தை எனக்கும் கொடுத்த வாய்ப்பையும் கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சட்ட மசோதா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் என் சுவாமிநாதன் அவர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை அமைத்தவர் நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்கள்.